விவசாயத்தை அச்சுறுத்துவதால் தைவானில் லட்சக்கணக்கான பச்சொந்திகளை கொல்ல அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. கிழக்காசிய நாடான தைவான் விவசாயம் அடிப்படையிலான பொருளாதாரத்தை அதிகம் நம்பியுள்ளது. இந்நிலையில் கிரீன் இக்வானாஸ் எனப்படும் பெரிய அளவு பச்சோந்திகளின் எண்ணிக்கை அங்கு அதிகரித்து விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. அவற்றை வீட்டில் செல்ல பிராணிகளாக வளர்க்கும் தைவானிய மக்கள் 1 வருடத்திற்கு பிறகு கூண்டுக்குள் அடைக்க முடியாது என்பதால் அவற்றை காட்டுக்குள் விட்டு விடுகின்றனர். இதனால் விவசாய நிலங்களுக்குள் புகுந்து அவை சேதம் விளைவிக்கின்றன. கடந்த ஆண்டு 70,000 பச்சோந்திகள் கொல்லப்பட்ட நிலையில் இவ்வாண்டு 1,20,000 பச்சோந்திகளை கொல்ல உத்தரவிடப்பட்டுள்ளது. வனவியல் மற்றும் இயற்கை பாதுகாப்பு அமைப்பின் தகவலின்படி தைவானில் சுமார் 2 லட்சம் பெரிய வகை பச்சோந்திகள் இருக்கின்றன. மத்திய அமெரிக்கா மற்றும் கரிபியன் தீவுகளை தாயகமாக கொண்ட இவ்வகை பச்சோந்திகளை இரையாக்கும் உயிரினங்கள் தைவானில் இல்லை என்பதும் அவற்றின் எண்ணிக்கை பெருகுவதற்கு காரணமாகும். இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்ல அப்படின்னு ஸ்பெஷல் இருக்கு. கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும், அறுசுவையாவும் இருக்கும்.